எனக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்ற ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட பட்ஜெட்டை எப்படி திட்டமிடுறது? இதுக்கு உலக அளவுல பயன்படுத்துற ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதுக்கு பேரு 30-40-3 விதி. ரொம்ப சுருக்கமா 3 விதி தான். 1, உங்க இஎம்ஐ உங்க மாச வருமானத்துல 40% தாண்டவே கூடாது. 2வது, உங்க வீட்டு பட்ஜெட் உங்க மொத்த வருஷ வருமானத்தை போல 3ல இருந்து 4 மடங்குக்குள்ள தான் இருக்கணும். கடைசியா, வீட்டு விலையில குறைஞ்சது 30% உங்க கை காசா இருக்கணும். இந்த எல்லைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நிதி ரீதியா ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க. சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டுறதில்ல. நம்ம பல வருஷ உழைப்பு, நம்ம கனவுகள், நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் வச்சு கட்டுறது. அப்படிப்பட்ட கனவு தப்பான நிதி திட்டமிடலால ஒரு நிதி சிறையா மாறிடக்கூடாது. உங்க வீடு உங்களுக்கு நிம்மதியத்தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த 2 பொறிகளும் என்னென்ன தெரியும், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான புத்திசாலித்தனமான வழிகளும் தெரியும். இத வச்சு உங்க சொந்த வீட்டு கனவை நீங்க இனிமே எப்படி அணுக போறீங்க, உங்க நிதி திட்டமிடல்ல என்னென்ன மாற்றங்களை செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. புத்திசாலித்தனமா திட்டமிடுங்க, சந்தோஷமா வாழுங்க.